உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க எங்க கம்பெனில பண்ற நிறைய பிசினஸ்ல இருந்து வெறும் ஒரு பிசினஸ்ல வர லாபம் தான் உங்க கம்பெனியோட மொத்த டர்ன் ஓவரே. அதனாலதான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டேன். ஓகே ஏங்க கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க சொல்ற அந்த கம்பெனி மேல நிறைய கேஸ் இருக்குதா சொல்றாங்களே, அது உண்மையா? எது கேஸா? என்ன சொல்றீங்க நீங்க? அதாமா அந்த சிட் ஃபண்ட் கேஸ். ஆறு மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஏமாத்தின எல்லாருமா சேர்ந்து உங்க மேல ஒரு கேஸ் கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனையை பத்தி தான் கேக்குறேன். அப்படிலாம் எதுவும் இல்லையே. அது ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை. கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க. அது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா நாங்க அதை ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டோம். மத்தபடி எதுவும் இல்லைங்க. நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே நீங்க யாரு? எதுக்காக இங்க வந்து இப்படி ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ராடா? சொல்லுங்க சார். சார் நாங்க ஃப்ராடெல்லாம் இல்லை சார். உங்களை மாதிரி நாங்களும் உண்மையிலே பெரிய பணக்காரங்க தாங்க சார். பிசினஸ் பண்ணவங்க தாங்க சார். ஆனா ஒரு பிரச்சனையில எங்களோட மொத்த சொத்தையும் கவர்மெண்ட் ஜப்தி பண்ணிட்டாங்க. பாத்தியா பத்மா? ஐயோ என்னங்க இது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு சார். அது கண்டிப்பா எங்களுக்கு சாதகமா வந்துடும் சார். இன்னும் 2 மாசத்துல எங்க சொத்தெல்லாம் மீட்டு எடுத்துருவோம் சார். எந்திரிங்க எல்லாரும், முதல்ல எந்திரிங்க. என்ன என்னங்க மரியாதை குறையுது? மரியாதை வேற. இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்? ஃப்ராட் குடும்பம். ஏதோ புரோக்கர் சொன்னாரேன்னு உங்களால பணக்காரங்கன்னு நம்பி வீட்டுல விட்டா என்ன பேச்சு பேசுறல்ல நீ? அடுத்த வேளை சோத்துக்கு கூட வழி இல்லாத உங்களுக்கு கோடீஸ்வர வீட்டு பொண்ணு கேக்குதா என்ன? இங்க பாருங்க, வார்த்தை அளந்து பேசுங்க. என் வீட்டுக்குள்ள வந்து நின்னு என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் கண்ணை வீங்கிடும். ஆமா, எப்படி எப்படி? நாங்க போட்டுட்டு இருக்கிறதுல கோல்டா கவரிங்கான்னு கேட்டுட்டு இருந்தாலே நீ. இதுல வேற மேடம்க்கு கவரிங் செட் ஆகாதான். கவரிங் நகை கூட வாங்கி போட்டுக்க லாய்க்கு இல்லாத குடும்பம் ஏன் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டுட்டு இருக்கீங்களா? எப்படிமா? 4 கார் தானாவா? முதல்ல உங்க வீட்டுல கார் இருக்கா? இல்ல கார் நிறுத்த இடமாவது இருக்கா? ஒண்ணு இல்லாம வந்து எங்ககிட்டே திமிரா பேசுறீங்களா? இதுல வேற வீடு இருக்கா? அதுவும் இல்லாம டர்ன் ஓவர் எவ்வளவு? என்ன திமிர் பேச்சு உங்களுக்கு? என் பொண்ண சும்மா ஒரு பணக்காரி மாதிரி வாழறதுக்கு ஒண்ணு நாங்க வளர்க்கல. அவ பிறக்கிறப்பவே கோடீஸ்வரியா பிறந்தவ, கோடீஸ்வரியா வாழ்ந்திருக்கா. அவ போற இடத்துலயும் நல்ல கோடீஸ்வரியா தான் வாழ்வா. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நான் என் பொண்ணை கட்டி கொடுப்பேன். அதை விட்டுட்டு உங்களை மாதிரி ஃப்ராட் ஃபேமிலிக்கெல்லாம் நான் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதா இல்ல. உங்க வீட்டுல கட்டி கொடுத்துட்டு என் பொண்ணை என்ன டெய்லி 10 பாத்திரம் தேய்ச்சு பழக்க சொல்றீங்களா? என் பொண்ணு சாகுற வரைக்கும் கோடீஸ்வரியா ஒரு மகாராணியா வாழ்ந்து சாகணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் என் பொண்ணை நான் கட்டி கொடுப்பேன். உங்க எல்லாருக்கும் 1 மினிட் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த பிச்சைக்கார திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுங்க எல்லாரும்.
போங்க. தட்டு எடுத்துட்டு வாமா. வா போப்பா. இதுக்கப்புறம் அந்த தரகர் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதாமா. வந்தால் மட்டும் வரட்டும், நடக்கிறதே வேற. ஆஹா, இதுக்கே இப்படி பண்றாங்களே. என் பொண்ணு சாகுற வரைக்கும் கோடீஸ்வரியா ஒரு மகாராணியா வாழ்ந்து சாகணும். அப்படிப்பட்ட இடத்துல தான் என் பொண்ணை நான் கட்டி கொடுப்பேன். இதுக்கப்புறம் நாம எதிர்பார்க்கிற மாதிரியான பணக்கார வரணும் மட்டும் எந்த புரோக்கர் கொடுக்கறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள வரணும். இல்லனா என் பொண்ணுக்கு எப்படிப்பட்ட பணக்கார மாப்பிள்ள பாக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியும். அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நானும் அந்த ஆள் இப்படி ஒரு வர்ணம் கொடுப்பான்னு எதிர்பார்க்கலாமா? நாமளும் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். என்ன இருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணை பார்க்க வர சொல்லியிருக்கலாம். ஆமாங்க, நல்ல வேலை நம்ம அன்பரசி மட்டும் அவங்களோட உண்மையான முகத்தை கண்டுபிடிக்காம இருந்திருந்தான்னா நாமளும் அவங்கள நம்பிட்டு இந்த சம்மந்தத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்போம்மா. சரிப்பா, நடந்ததே நடந்து முடிஞ்சிருச்சு. விடுங்க. இதுக்கப்புறம் நல்ல பையனா பார்த்து, சுபாவுக்கு பிடிச்ச பையனா பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைப்போம். இந்த மாதிரி கையால் ஆகாத வீட்டு மாப்பிள்ளையெல்லாம் என் வீட்டு வாசப்படிய கூட மிதிக்க கூடாது. ஏன் அந்த மாதிரியான ஒரு சம்பந்தம் வருதுன்னா அந்த சம்பந்தத்தை பத்தி நான் என் காதால கூட கேட்க கூடாது. என் பொண்ணு மகாராணியா பல கோடிகளுக்கு அதிபதியா ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படிதான் நான் என் மனசுல கனவு கண்டு வச்சிருக்கேன். இதுல எந்த மாற்றமும் வரக்கூடாது. அதை நான் ஒத்துக்கவும் மாட்டேன். இதை எல்லாரும் மனசுல வச்சுக்கோங்க. இவங்கள ஏதோ பெரிய பிசினஸ்காரங்க நினைச்சு நான் கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சா வந்ததுங்க இப்படி டம்மி பீஸ்னு மொக்க பண்ணி கலாச்சிட்டாங்களே. நான் நேத்தே சொன்னேன் இவனை பார்த்தா அக்யூஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு. மொச பிடிக்கிற டாக ஃபேஸ பார்த்தாலே ஐ நோ. நான் சொன்ன அந்த வீட்டில் யாரு கேக்குறீங்கோ? வர வர இந்த வீட்டில் என் பேச்சுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. நான் கிளம்புறேன்பா. ஹே டார்லிங், இன்னும் எங்க நிக்கிற? அவங்களாம் போயிட்டாங்க, வா நம்ம போலாம். வா வா வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.